மேடம் கீழே போய் மாஸ்டருக்கு கொண்டு வா. மேடம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உள்ள யாரும் விடாதீங்க. என்ன சார் இப்படி கொலை பண்ணியிருக்கான்? முருகவேல் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க சார். குயிக். ஓகே சார். ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பாடியை சுற்றி மார்க் போட்டு வச்சிருங்க. ஓகே சார். காஃபி அங்கடா போலீஸ் மீடியாலாம் வந்திருக்கு. ஒரே பரபரப்பா இருக்கு. என்னண்ணா என்னன்னு தெரியலண்ணா. போய் பார்த்து வரட்டுமாண்ணா? போய் பார்த்துட்டு வா. சார் உள்ள துப்பாக்கி சத்தம் கேட்டதுன்னு சொன்னாங்களே, உண்மையா சார்? சார் செத்தது 2 பேர் மட்டும் தானே சார், இல்ல நிறைய பேர் இருக்காங்களா சார்? என்கவுண்டர் பண்ணீங்களா சார்? விசாரணை போயிட்டு இருக்கு. உள்ள 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இறந்துருக்காரு. விசாரணை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். என்னண்ணா பிரச்சனை? ரூம் நம்பர் 302ல 2 பேர் செத்து கிடக்குறானுங்களாம். அதுல ஒருத்தர் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவன், இன்னொருத்தர் லோக்கல் சேனல் ரிப்போர்ட்டரா. அதான் போலீஸ் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் என்ன மோட்டிவ்காக நடந்திருக்கு, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். உள்ள உட்காந்து பேசலாம். காஃபி என்னாச்சு? நான் அந்த ரூம் நம்பர் 302ல நம்ம பார்க்க வந்தோம்ல முத்து பையன். ஆமா. செத்து கிடக்குறானா? என்ன சொல்ற? ஆமாண்ணா, கூட ஹோட்டல்ல வேலை செய்யறோன்னு ஒருத்தர் செத்து கிடக்குறானா. காஃபி வண்டி எடு. சொல்றா. அப்பா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்னாச்சு? அப்பா நம்ம ஏற்காடு கிராண்ட் பேலஸ் இருக்குல்லப்பா, அங்க நம்ம ஆளு ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டாங்கப்பா. மர்டரா? ஆமாப்பா. எப்படி? அப்பா அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்கான்பா. அங்க ஏதோ பிரச்சனையாகி அவனை கொலை பண்ணிட்டாங்கப்பா. மீடியாக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன பிரச்சனைனா நம்மள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அந்த போன்ல இருக்குப்பா. அந்த மொபைல் எனக்கு வேணும்பா. யாரோ புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான்பா. அவன் தான் அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கான்பா. அவன் யாருன்னே தெரியலப்பா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலப்பா. சரி நீ ரிலாக்ஸ் சார், நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. ஓகேப்பா. ஐயா சொல்லுங்கய்யா. இங்க பாரு, ஏற்காடு கிராண்ட் பேலஸ்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு. அங்க மர்டர் ஆன அந்த ஆளுக்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. அது எனக்கு வேணும். ஐயா நான் பார்த்துட்டு சொல்றேங்க. இங்க பாரு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த மொபைல் எனக்கு இம்பார்ட்டன்ட், அது வேணும். ஐயா சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன்யா. சார் எங்கயா இருக்கிற? ஹோட்டல் கிராண்ட் பேலஸ்ல ஒரு மர்டர் கேஸ் சார். நான் ஸ்பாட்ல இருக்கேன் சார். அந்த ஸ்பாட்ல ஏதாவது 2 போன் இருக்கும். அந்த ஃபாரன்சிக் டீம் எடுக்கிறதுக்குள்ள அந்த போனை நீ எப்படியாவது எடுத்துரு. ஓகே சார். ஹலோ சார். யோ என்னையா போன் கிடைச்சதா? சார் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன். போன் எங்கேயுமே கிடைக்கலையே சார். என்னையா தேடி பார்த்தியா? கிடைச்சிச்சா? ஐயா ஸ்பாட் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுங்கய்யா. அந்த போன் எங்கேயும் கிடைக்கல. யோ நல்லா தேடினியா? நல்லா தேடி பார்த்தாச்சுங்கய்யா. விசாரிக்க சொல்லியிருக்கேன். போன் கிடைச்சதும் உங்களுக்கு கால் பண்றேன்யா. சரி வை. சொல்லுங்கப்பா. ஏன்பா அந்த போன் எங்க தேடியும் இல்லன்றான். என்னப்பா சொல்றீங்க? டேய், அந்த கொலைய பண்ணவன் தான் அந்த போனை எடுத்துட்டு போயிருக்கான். உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியுமா? அப்பா அது ஒரு பொண்ணுப்பா. அவதான் எடுத்து போயிருக்கணும். அவ போட்டோ அனுப்புற பாருப்பா. அந்த கொலையை பண்ணது இவதான்பா. ஐயா சொல்லுங்கய்யா. யோ இப்போ ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அவ தான் மர்டர் பண்ணி மொபைல் எடுத்துட்டு போயிருக்கான். அவளை தேடி கண்டுபிடிச்சு அந்த மொபைலை வாங்கு.
அந்த மொபைல் கைக்கு வந்த உடனே அவ மேல ஒரு பெரிய கேஸ போட்டு லைஃப் லாங் உள்ள தள்ளு, வெளியவே வரக்கூடாது. சரிங்கய்யா. இந்த மொபைல் விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஐயா இதெல்லாம் சொல்லணுமாங்கய்யா? எல்லாமே நான் பாத்துக்கிறேன்யா. மார்னிங் சார். இவதாயா அந்த கொலையும் பண்ணிட்டு போனையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கா. சார் இவங்க ஆக்டர் ஸ்ரீஜா சார். என்னையா சொல்ற? நடிகையா? டாக்டர் ஸ்ரீஜாவா? ஆமா சார். அப்படின்னா இவ எங்க இருக்கான்னு பார்த்து லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கஸ்டடியில் எடுங்கயா. எஸ் சார். என்ன சார், யார் வேணும்? நடிகை ஸ்ரீஜா இருக்காங்களா? மேடம் இல்ல சார், ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. உள்ள போய் பார்க்க முடியுமா? நான் தான் ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொல்றேன்ல சார். நகருங்க, நாங்க சார் பார்த்துக்கிறோம். இருங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எந்த ஹாஸ்பிடல்? தரன் ஹாஸ்பிடல் சார். மேடம், நடிகை ஸ்ரீஜா எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்காங்க? வார்ட் நம்பர் 12 அட்மிட் ஆயிருக்காங்க சார். ரெஜிஸ்டர் கொஞ்சம் காட்டுங்க. என்னங்க இதுல பேரே இல்ல? சார் அவங்க அட்மிட் ஆகி 1 வீக் ஆகுது சார். முன்னாடி பாருங்க. என்ன சார்? மேடம், நேத்து ஏற்காட்டுல நடந்த மர்டர் கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏற்காடா? கொலையா? என்ன சார் சொல்றீங்க? டாக்டர், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? டாக்டர், நான் இங்க அட்மிட் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? மேடம், நீங்க அட்மிட் ஆகி 10 நாள் ஆச்சு. என்ன சொன்னீங்க? ஆமா சார், லாஸ்ட் 10 நாளா நான் இங்க தான் இருக்கேன். எனக்கும் அந்த மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இல்ல மேடம், உங்களை விசாரிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. சோ ப்ளீஸ் நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். எங்க கூட ஸ்டேஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். என்ன சார் சொல்றீங்க? அவங்க தலையில அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எப்படி ஸ்டேஷனுக்கு வர முடியும்? சுனிதா, அந்த ஃபைல கூட பாருங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, தலையில அடிபட்டிருக்கு. கம்பல்சரி பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். சார் அவங்க 10 டேஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க சார். யோ, அவ அப்படிதான் சொல்லுவா. அவதான் கொலையே பண்ணிருக்கா. வரலனா கோர்ட்ல இருந்து சம்மன் வரும்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு வா. மேடம், இந்த கொலையை நீங்க தான் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்ப நீங்க வரலனாலும் உங்களுக்கு சம்மன் வரும். நீங்க கோர்ட்ல வந்து ஆஜராக வேண்டியிருக்கும். சார் நான் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கோர்ட்டு சம்மன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரும். நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்க. ரூம் நம்பர் 302ல மாடு நடந்த அன்னைக்கு யார் தங்கியிருந்தா லிஸ்ட் கொடுங்க. சிசிடிவி ரூம் எங்க? பேக் சைடில் இருக்கு சார். 13, 14 ஃபுட்டேஜ் பார்க்கணும். அதுல 9:30க்கு போங்க. எஸ். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அப்படியே ஜூம் போங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். சார் பாருங்க. இவ்வளவு முருகவேல், இந்த பொண்ணு வேற அந்த பொண்ணு வேற. எஸ் சார். ஏ தம்பி, இதோட காப்பி எனக்கு பென்ட்ரைவ் கொடுத்து. கண்டிப்பா சரியா? ஓகே சார். ஓகே. ஸ்ரீஜா வந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க தங்கச்சி வந்த மாதிரி இருக்கணும். ஒரிஜினலா இருக்கணும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். கேஸ் நம்பர் 18/2023 ஏற்காட் மர்டர் கேஸ் ஸ்ரீஜா. யுவர் ஆனர், லாஸ்ட் மந்த் 28/4/2023 ஏற்காட்டில் இருக்கிற ஹோட்டல் கிராண்ட் பேலஸ்ல ஸ்ரீஜாவாகிய இவங்களை இன்டர்வியூ எடுக்க வந்த எஸ்டிவி ரிப்போர்ட்டர் முத்துவ இவங்க கொலை செய்யும் நோக்கத்தோட கன்ல ஃபயர் பண்ணி அவரை கொலை பண்ணிருக்காங்க. சோ அவங்கள 15 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கி உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யூ மே ப்ரோசீட். குற்றம் சாட்டப்பட்ட என் கட்சிக்காரர் ஸ்ரீஜா அவர்கள் கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த தேதிக்கு முன்பே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மருத்துவர் கண்காணிப்பிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் என்ற ஆதாரத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸ் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிற எஸ்டிவி ரிப்போர்ட்டர் முத்து
அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்யவில்லை என்று அந்த கம்பெனியோட எம்டி கொடுத்த ரிப்போர்ட். அதனால் எனது கட்சிக்காரரை இந்த பொய்யான வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் காவல்துறை தொடர்ந்து தவறான தகவல்களை இந்த நீதிமன்றத்தில் அளித்துள்ளனர். ஏனென்றால் எனது கட்சிக்காரர் ஒரு புகழ் பெற்ற ஒரு நடிகை. அவருடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை திட்டமிட்டே இந்த பொய்யான வழக்கை இவர் மீது தொடுத்துள்ளனர். ஆகவே எனது கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலா, இந்த வழக்குல இவங்கள முக்கிய குற்றவாளியாக சந்தேகப்படுகிறோம். அதனால இவங்கள காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கிட்ட அவங்க கொலை பண்ணலன்னு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீஜாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. கோர்ட்ல அவன் ப்ரூவ் பண்ணிட்டாயா? அது மட்டும் இல்ல, அவளோட லவர் தான் இந்த கேஸுக்கு ஆபீசரா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கயா. அவன் சும்மாவே எல்லாத்தையும் நோண்டுவான். இதை விட மாட்டாயா? உஷாரா இருந்துக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.